இன்று காலையில் வந்து மதுரையில் யூடியூபர் மாரிதாஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து எதிர்ப்பு கருத்து எல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. மாரிதாஸ் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காரு, கைது செய்யப்பட்டது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து முதல்ல சொல்லுங்க. இல்லை, இது வந்து கருத்து சுதந்திரம்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு அலிகேஷன் வைக்கிறோம், ஒரு குற்றச்செயல் நடக்குது, அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் நின்று நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்றோம் அப்படின்னா அது கருத்து சொந்தத்துக்குள்ள வரும். இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டரோட ஒரு இமேஜ் வச்சு ஏஐ மாதிரி கிரியேட் பண்ணி யாரோ கூட நிக்கிற மாதிரி, தலைமை செயலகத்துல கூட நிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து அதை வந்து ஒரு ஃபேக்கா ஒரு நரேட்டிவா ஒரு செட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு பண்ணிருக்காரு. ஸோ அதை படிக்கிற ட்வீட்டை நம்ம சொல்லுவோம். அப்போ இவனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினாரா அமைச்சர், பெயர் மதன் அப்படின்னு போட்டு, இவனை ஏமா இரவு பகலா கூட்டிக்கிட்டு சுற்றுற அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. தனி பாதுகாப்பு அதிகாரிகளை விட்டு இவனுடன் சென்று அமைச்சர் என்ன செய்கிறார் அப்படியும் போட்டிருக்காரு. அது வந்து ஏஐபிக்கு வச்சு ஒரு போட்டிருக்காரு. எனில் ஒரு அரசின் கொள்கை முடிவு பலாயிரம் ஏற்படும் தலைகுனிவு அப்படின்னு போட்டிருக்காரு. தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வீடு ஆந்திரா செல்லுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சொல்றாரு. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு அமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ரசிகர் மன்றத்துக்கு எந்த முழுக்க ஆதவ வட்டத்தில் இருந்து வந்த நபர் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா, மாரிதாஸ் இருக்கட்டும் சரி, இந்த முக்தார் இருக்கட்டும் சரி, பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விமர்சனம், ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ள போய் ஒருத்தவங்களோட பர்சனலை பத்தி பேசி அப்படி பண்றாங்க. வந்து முன்பே ஆதவர்ஜனாவுக்கு நிறைய வீடியோ போட்டு, இல்லை அதுதான், நீங்க ஒரு மக்களோட பிரச்சனை எடுத்து பேசுறீங்க, கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணுது, அதை நீங்க எடுத்து பேசுறீங்க, ஷவுக்கு பேசிதான் போனாப்புல. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம தாராளமா மாரிதாஸோட அரெஸ்ட் வந்து நம்ம வந்து அவருக்கு ஆதரவாக நிக்கலாம். ஆனால் இப்போ அவர் போயிருக்கிறதும் சரி, முன்னாடி போனதும் சரி, ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்தை இவரே ஓனா கிரியேட் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த கரூர் ஸ்டாம்பேட் சமயத்தில் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து இது வந்து ஜனநாயக படத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் மாரிதாஸ் உட்பட எடுத்து சர்க்குலேட் பண்ணாங்க. அது முற்றிலும் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு, இப்போ வச்சு பண்ணி விஜய் அவருக்கு ஒரு ஓட்ட கெடுத்தலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. இப்போ திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ஆயுத கருத்துல கையில் எடுத்துருக்காரு. யூடியூப்ல உட்காந்து பொழுதுனைக்குமே புலம்பி ஒரு ஃபேக் நைட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு பிரச்சனையோ மக்களுக்கான ஒரு இதை எடுத்து பேசாம இந்த மாதிரி ஒரு பர்சனா இவரே ஒரு ஓனா ஏஎம்ஜே கிரியேட் பண்ணி இதுக்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இதுக்காக ஒரு ட்வீட் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால இந்த காலத்தால் மட்டும்தான் தமிழக அரசு வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து சொல்லுங்க. இல்லை, இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோக்குள்ள வந்து போடுறாரு. இதுக்கு முன்பு நீங்க சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் பர்சனலா ஒரு போலீஸையும் காவல்துறையும் வச்சு ஒரு பேசினால கைது செய்யப்பட்டார். அந்த கைதுக்கு வந்து யாருமே வந்து கருத்து சுதந்திரம் அப்படிலாம் பேசல. ஏன்னா பெண்கள் குறித்து அவர் பேசிட்டாரு. ஆனா இப்போ அதன் பிறகு போட்ட வழக்குகள்லாம் வந்து திமுக குடும்பத்தினர் கொள்ளையடிக்கிறத பத்தி பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாக அவங்க வந்து இந்த டார்கெட் பண்ணி அவங்களோட மேல குண்டர் சட்டம்லாம் போட்டாங்க. அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனையை பேசிட்டு வந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவரா இருக்கட்டும், அதே போல முக்தாரா இருக்கட்டும், திருச்சி சூர்யாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பர்சனல் பேசுறாங்க. திருச்சி சூர்யா வந்து பர்சனலா பேசி அலிசா அப்துல்லா வந்து அவங்க புகார் கொடுத்து அவங்களோட குடும்பத்தையும் அவங்க குழந்தைகள் பத்தியும் பேசினதுனாலதான் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. முக்தார் வந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருக்காங்க. முக்தார் அவர்களையும் இப்போ இந்த வகையில வந்து இந்த நடவடிக்கை வந்து சரியான ஒரு நடவடிக்கை தான். ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு நாள்ல ஒரு ட்வீட் மட்டும் கிடையாது, அந்த ட்வீட் போடுறாரு, அந்த ட்வீட்டுக்கு வீடியோ போடுறாரு, அடுத்தடுத்த கட்டமா வந்து ஒரு பொய்யான விஷயத்த வந்து தொடர்ந்து பேசுறாங்க. அது எல்லா ஊடகங்களும் திமுக இவங்க என்னன்னா, பிஜேபி பேசினா திமுக பேசிக்குது, திமுக பேசினா பிஜேபி பேசிக்குது, அதை நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதிமுக சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த கைது கூட உடனே வந்து சீமான் ட்வீட் போடுறாப்புல, அதே போல அதிமுகவுல இருந்து ஒரு பதில் வருது, திமுகவுல இருந்து வந்து உடனடியா வந்துடும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கிறார்கள் அப்படின்னு வந்தாலும் வரலாம். நீங்க பேசுறதெல்லாம் கருத்து சுதந்திரத்துல வருதா அப்படின்ட்டு தான். நீங்க அமைச்சர் வந்து செயல்பாடுகள்ல குறைகளை சொல்லுங்க, அமைச்சர் முதலீடுகளை வந்து ஈர்க்கணும்னு சொல்லுங்க, அமைச்சர்கள் வந்து சரியாக பேசணும், சரியாக நடந்துக்கணும்னு சொல்லுங்க, அரசு சரியாக இயங்கணும்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்களோட பர்சனலை எடுத்து பேசுறதுங்கிறது வந்து எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி. இப்போ நாங்க திமுக ஆட்சியில் இருக்கும் போது திமுக குடும்பத்தினர் மீதும் அமைச்சர்கள் குடும்பத்தினர் மீதும் அவர்களுடைய பர்சனலை பத்தி எங்கேயுமே பேசல. திமுக ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகளை வச்சோம். ஏன்னா இப்ப நம்மளாம் ஏன் வழக்குகள் வாங்காம இருக்கோம்னா, யாருடைய பர்சனலும் நம்ம பேசுறதே கிடையாது. அது யாரா இருந்தாலும், அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சவுக்கு சங்கரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுடைய பர்சனலா நம்ம பேச போறது இல்லை. அவங்களோட செயல்பாடுகளை தான் நம்ம விமர்சிக்கிறோம். அப்படி வந்து செயல்படுறாங்களா இவங்கெல்லாம் வந்து கருத்துக்கெல்லாம் முன் வைக்கிறாங்களா இல்ல ஒரு அமைச்சர் பற்றியோ ஒரு எம்எல்ஏ பற்றியோ வரணும்னாவே பர்சனலா மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து கருத்து சுதந்திரத்துல வருமா இல்லன்ட்டு மக்கள்கிட்ட ஷவுக் அவர் வந்து லாஸ்ட் கவர்மெண்ட் அரசு செய்யப்பட்டாரு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியல் ரிலீஸ் பண்ணி இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரியுது
நீதிபதிமையில வந்து ஒரு டார்கெட் செய்யப்பட்டு இவர் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இந்த தாவேக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே மக்கள் சார்ந்து மக்களோட இது சார்ந்து இருக்கிறாங்க. எல்லாருமே குறைகள் சொல்றாங்க, எல்லா குறைகளுமே தீர்த்திக்கிறாங்க. ஆனா இவர் வந்து தனிப்பட்ட விதமா பேசுறதுனால மட்டுமே ஒரே காரணத்தினாலதான் அவருக்கான இந்த கைது நடவடிக்கை. சீமான் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வந்து அப்படியே போட்டிருக்காரு. சீமானே ஒரு சமீபத்தில் பேசுற பேச்சுக்கே வந்து அவர் மேல வழக்கெல்லாம் போட்டிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து முதல்வர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் குறித்தும் ஒருமையில பேசி என்னென்னமோ பேசி வச்சிருக்காரு. திமுகவை விட வந்து சீமான் அவர்கள் நல்லா வேகமா பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாணிக்கம் தகர் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னார். அந்த கருத்துக்கள் நம்ம சொல்ல போறது இல்லை. அந்த விஷயமா கூட இருக்கலாம். எப்படி வந்து ஸ்டாலினை பார்த்த பிறகு ஆட்சிக்கு முன்பு அந்த தேர்தலுக்கு முன்பு எப்படிலாம் செயல்பட்டாரோ அந்த மாதிரி இப்ப தீவிரமாக வந்து தாவேகா எதிர்ப்பு, தாவேகா அமைச்சர்களை எதிர்க்கிறது, விஜய் அவர்கள் குறித்து பேசுறது சீமான் அவர்கள் பண்றாரு. அவர் மீதே வந்து நிறைய புகார்கள் வந்து கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் யாரும் யாருடைய தனிப்பட்ட விஷயங்களும் பேசக்கூடாது. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும். திமுக ஆட்சி தான் போன வாட்டி நடந்துச்சு. அதுல வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து கைது செய்யப்பட்டார். என்ன காரணம்? அவர் வந்து பாஜகவில் இருக்க குஷ்பு அவர்கள் குறித்து பேசியிருந்தார். அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட என்ன தவறு செய்யறாங்க, எந்த மாதிரி பேசுறாங்கிறத பொறுத்து நீதித்துறையும் அதே போல காவல்துறையும் கைது நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து அவருடைய செயல்பாடு. ஒரு அமைச்சர் குறித்து தவறான புகைப்படத்தை வந்து வெளியிட்டு இப்படி பண்ணும்போது இந்த கைது நடவடிக்கை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து அச்சுறுத்தலுக்கான நடவடிக்கை இல்ல. தவறான செய்திகளை போடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு குறைகளை சொன்னாலும் தாவேகா அரசு முன் வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க கருத்து சொந்தம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் திருச்சி சூர்யாவும் முக்தாரும் பேசுனது கருத்து சொந்தத்துல வரும்னு சொல்ல வரீங்களா? பர்சனல் ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தைய வச்சு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசுற ஆட்களை வந்து வெளியில விட்டா எல்லார் குடும்பத்தையும் பத்தியும் பேசுவாங்கல்ல. வந்து மக்கள் வந்து சவுக் சங்கர் கைது செய்யப்பட்ட போது போனாச்சுன்னா மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, திமுக எடுத்தாங்க. இந்த நிலையில வந்து மாரிதாஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருல்ல, ஜென்ரல் ஆடியன்ஸ் ஜென்ரல் மக்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்க அதை. ஏன்னா நீ வந்து யூடியூப்ல உட்காந்து என்ன வேணா பேசலாங்கிற ஒரு பேசுவீங்களா, பாக்குறவங்க முட்டாளா போயிட்டாங்களா அப்படி இப்படின்ட்டு. ஆமா ஆமா மக்கள் வந்து இப்ப இது வந்து ஆதரிக்கிறாங்க. இந்த இவர் மாரிதாஸ் சார்ந்து இருக்கிற கட்சியினர் அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும்தான் ட்விட்டர்ல தாவேகாவை பேசணும் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. திமுகவும் வரும் பாருங்க. இப்போதைக்கு வரைக்கும் ட்வீட் வரல. கன்ஃபார்ம் வந்து யாராச்சும் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாலும் ஆமா கண்டிப்பா வந்து மாரிதாஸை காப்பாற்றுவோம் கூட வரலாம். பாப்போம் என்ன நடக்கும் பார்ப்போம். தாவேகா அரசை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நிலைப்பாடுன்னா எந்த குறைகள் வேணா சொல்லுங்க, அதை சரி செய்யறதுக்கு தாவேகா அரசு சரியா இருக்கு. ஆனா தனிப்பட்ட ரீதியான எந்த தாக்குதல்களும் ஈடுபடாதீங்க. ஏன்னா அது தொடர்ந்துகிட்டே போனுச்சுன்னா அது எங்கேயோ போய் நிற்கும். ஏன்னா தாவேகா கட்சி தொடங்கினதுல இருந்து தனிப்பட்ட தாக்குதலை தாங்கி கொண்டிருக்க ஒரு கட்சி வந்து தாவேகா தான். அந்த அளவுக்கு விமர்சனம் கட்சியினரா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், முதல்வர் வேட்பாளராக இருக்கும்போது அவர் சொன்னாங்க. முதல்வர் ஆன பிறகும் இப்ப சீமான்லாம் பேசிட்டு இருக்காரு. அது தவறான வார்த்தைகளுக்கான ஒரு நடவடிக்கைகள் வந்து இருக்கதான் செய்யுது. நம்ம கருத்து சுதந்திரத்தை எங்கேயுமே முடக்க போறது இல்லை. ஏன்னா நாங்களே வந்து இப்போ தாவேக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய நாங்களே வந்து இந்த குறைகள்லாம் சரி செய்யுங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்கோம். அது வந்து அரசு முன்னெடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்க போகுது. உண்மையான கருத்துக்களை சொல்லுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். அவதூறுகளை வந்து பரப்ப வேணாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி.